இன்றைய தினம் காலையில் துவங்கிய வாக்கு எண்ணிக்கையில் இதுவரை வந்து கொண்டிருக்கின்ற முன்னணி தகவல்களின் அடிப்படையில் ஹரியானாவில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் 52 இடங்கள் பிஜேபி முன்னிலை. அதே போல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நடந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றியை விட அதிகமான தொகுதிகள் பெற்று பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது 29 இடத்துல. காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணி பெரும்பான்மை பலம் இல்லாமல் தொங்கு சட்டமன்றம் வருகின்ற ஒரு சூழ்நிலையானது அங்கே இருக்கு. ஏன்னா தே ஆர் லீடிங் ஒன்லி இன் 42. இது அஃபிஷியல் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டினுடைய இது. அதாவது நேற்றைய தினம் என்னிடம் கேட்டபொழுது நான் பத்திரிகை நண்பர்களுக்கு நேற்றைய தினம் தஞ்சாவூரில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டப்போ சொன்னேன்னா, காங்கிரஸ் வில் வின் இன் எக்ஸிட் போல், பிஜேபி வில் வின் இன் ஆக்சுவல் போல். அதனால் அதேபடிக்கு இன்னைக்கு தொடர்ந்து ஹிந்து சமுதாயத்தை ஜாதியால் பிளந்து சிறுபான்மையினரை மதத்தால் இணைத்து தேர்தலில் வெற்றியை பெற்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்த காங்கிரஸ் அதனுடைய இந்தி கூட்டணிக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். 3வது முறையாக ஹரியானாவில் இட்ஸ் அகெயின் எ ஹேட்ரிக். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதாவது 2009 வெறும் 4 தொகுதிகள் இருந்த ஒரு கட்சி 14 அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி, 19 அதே போல் மீண்டும் அறுதி பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மக்கள் நல அணுகுமுறை, அதற்கும் மாநிலத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஹரியானா மக்கள் ஆதரவளித்து பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை ஹரியானா வாக்காளர் பெருமக்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் வாக்காளர் பெருமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக ஏர் ஷோவில் மக்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட ஏற்பாடு செய்யலை. ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், டீஹைட்ரேஷனில் இருந்து போனாங்க. வாய் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை தட்டி தண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை சேர்ந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார், நடத்த முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்த போகக்கூடாது. கரெக்டு தான். நீங்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மினிஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸும் டெல்லியிலேயே நடக்கும் அப்படின்னு இருந்ததை மாற்றணும்னு சொல்லி, அதனால்தான் நேஷ்னல் டெக்ஸ்டைல் டே சென்னையில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 2021 வரை டெல்லியில் நடந்த இந்த நிகழ்ச்சி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு சுயநலத்துக்காக இல்லை விளையாட்டு அமைச்சரோட நண்பர்களுக்காக, அதுக்காக நாங்கள் கார் ரேஸ்
ஏற்பாடு பண்ணுறதுனா அதுக்கு 4 நாள் முன்னாடியே அங்கே போய் நின்று ரோடு சரியாக போட்டிருக்கா, மேடை சரியாக போட்டிருக்கா, மக்கள் வந்து பார்வையாளர்கள் தங்கிறதுக்கு இடம் எப்படி இருக்குன்னெல்லாம் பார்க்க முடிஞ்சவர் துணை முதல்வர் ஆன உடனே அவர் வந்து அவரோட பணியவே மறந்துவிட்டாருன்னு நினைக்கிறேன், கடமையை. இதெல்லாம் போய் பார்க்கலையே. காரணம் என்ன? ஃபேமிலிக்கு வந்து அடுத்த ஹையர் அப்பேரண்ட் இன்னார்னு முடிவாக எடுத்து தமிழ்நாடு தமிழக மக்கள் கேடுகட்டா என்னங்கிற மாதிரியாக ஒரு மாநில அரசு செயல்பட்டதுனால 5 உயிர்கள் பலியாயிருக்கு. 250க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியாக எல்லா விதத்திலும், ஏனென்றால் அதே காலகட்டத்தில் ஒரு நாள் முன்னாடி சங்கரன்கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் மேதகு ஆளுநர் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கும் வச்சிருக்கார், மக்கள் முன்னாடியும் வச்சிருக்கார். இந்த அரசாங்கம் போதைப் பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஹஷிஷோ ஹாயினோ அந்த மாதிரி எதையும் 1 கிராம் கூட இந்த அரசாங்கமோ அதனுடைய காவல்துறையோ பிடிக்கலை. கஞ்சா பொட்டலம் பிடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் அதில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 1 கிராம் கூட பிடிக்கலைங்கிற உண்மையை எடுத்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, நான் பல மாதங்களாக சொல்லி வர்றது, டெரரிஸ்ட் பற்றி கைது பண்ணுறது, அது மண்ணடியாக இருக்கலாம், மாயவரமாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். இங்கே இந்த அரசாங்கம் தமிழக காவல்துறை ஒரு டெரரிஸ்ட் பிடிச்சிருக்காங்களா? எல்லாமே யார் பிடிச்சிருக்காங்க? என்னையே ஏங்கிறேனா? ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது, தீவிரவாத செயலாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது. அப்படித்தானே தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே எல்லா விதங்களிலும் ஒரு தோற்றுப்போன ஆட்சி. ஆகவே மக்கள் 26 இந்த ஆட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.